கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற சனி பெயர்ச்சி எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரர்களில் 60% பேருக்கு மன நிறைவு அப்படிங்கிறது இருந்திருக்காது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் வீடு வந்து சேர்வதற்குள் உங்களுக்கு முன்பே உங்களுடைய இல்லத்தில் இன்னொரு புதியதொரு பிரச்சனை அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கும். அதில் நீங்கள் ஈடுபடும் போது மிகப்பெரியதொரு அளவில் மன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையாலேயே நிறைய ஏற்படலாங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய வாழ்க்கை துணையால் மிகப்பெரியதொரு அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. இதனால் வரைக்கும் குடும்பத்தில் இருந்த மன கருத்து வேறுபாடுகள் சனி பகவானால் விலக போகுதுங்க. சனீஸ்வரன் கண்டக சனியாக வரும்போது எப்பேற்பட்ட ஒரு கண்டத்தில் இருந்தோம் நீங்கள் தப்ப முடியுங்க. கண்டக சனி அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு கண்டம் நம்மை நோக்கி வருகின்றது அப்படின்னு யார் உங்களை அச்சுறுத்தினாலும் நீங்கள் மனம் கலங்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். எந்த விதமான ஒரு கண்டமும் ஆஞ்சநேயரை நீங்கள் நாடும்போது ஒருபோதும் உங்களை எந்த விதமான துன்பமும் நாடி வராது. மிகப்பெரியதொரு அளவில் கன்னி தனது இல்லத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு அப்புறமா இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய இல்லத்தில் குப்பைகள் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி உங்களால் குப்பையை அகற்ற முடியலை, ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு குப்பைகளை நீங்கள் இரவு நேரத்தில் வீட்டில் சேர்த்து வைக்காதீங்க. மதிய வேளையில் நீங்கள் வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் அவர் உங்களுடைய இல்லத்தை நோக்கி வருவதற்கு முன்பாகவே ஸ்ரீதேவியினுடைய சகோதரியாகிய மூதேவியை உங்களுடைய இல்லத்தை நோக்கி அனுப்பி வைப்பாருங்க. அப்படி மூதேவி உங்களுடைய இல்லத்தில் வாசம் செய்யும் சூழ்நிலையில் எந்த விதமான ஒரு லட்சுமி கடாட்சமும் நிலைத்து இருக்காது. அதை தவிர்க்கணும் அப்படின்னா மிகப்பெரியதொரு அளவில் அழுக்கு துணிகளை நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது. முக்கியமாக குப்பைகள் உங்களுடைய இல்லத்தில் எந்ததொரு மூலையிலையும் இருக்கக்கூடாது. பூஜை அறையில் இருக்கக்கூடிய காய்ந்த ஒரு பூக்களை உடனுக்குடனே அகற்றி புதிய புஷ்பங்களை வைத்து நறுமணமிக்க பொருட்களை நீங்கள் பூஜை அறையில் வச்சிங்க அப்படின்னா அந்த நறுமணத்தின் வாயிலாக நிச்சயமாக ஸ்ரீதேவி உங்களுடைய இல்லத்தில் நிலைத்து இருப்பாள். அதன் மூலமாக மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் தொழிலில் முன்னேற முடியும். கன்னி ராசி இந்த 2025 மிகப்பெரியதொரு அளவில் லாபத்தை ஈட்டும், பணத்தை சம்பாதிக்கும், கடனில் இருந்து நிச்சயமாக வெளிவந்தே தீரும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது.
மாறா மன கஷ்டங்கள்ங்கிறது இருக்கும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா வீடு எப்போதுமே நறுமணமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பூஜை அறையில் ஏதாவது ஒரு சாம்பிராணியை நீங்கள் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா மிகப்பெரியதொரு அளவில் எந்த விதமான குழப்பங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் அந்த இல்லத்தில் நிகழவே நிகழாது. சனி பகவான் உங்களுடைய வீட்டின் வாசல்லையே காத்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் பிற சூழ்நிலைகளை பயன்படுத்தி உங்களை அணுக பல பேச்சுகளை எடுப்பார். அப்படி இருக்கும்போது அஞ்சனி மைந்தன் ஆஞ்சநேயருடைய பாதத்தை நீங்கள் போய் பற்றும்போது சனீஸ்வரனுடைய பார்வை உங்கள் மேலே விழவே விழாது. இது பிரபஞ்சத்தினுடைய மாற்ற முடியாத கருத்து. அதாவது மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாகிய ராமர் மீது உண்மையான இறை பக்தியோடு இருக்கக்கூடிய அனுமனையும் ஹனும பக்தர்களையும் சனி பகவானுடைய பார்வைகளும் நெருங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வளத்தை அனுமன் பெற்றதாக புராண இதிகாசங்களும் நமக்கு சொல்லும்போது மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் சனிக்கிழமை தோறும் உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அனுமனுடைய ஆலயத்துக்கு சென்று அடைந்தால் போதும். இந்த 2025 சனி பகவானால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் நிகழாது. அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய உடல் சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தின் மீதும் கவனத்தை செலுத்தணுங்க. நீங்கள் அயராது பாடுபடுவதால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலகட்டத்தை விட இந்த 2025 உங்களுடைய உடல் உழைப்பு அதிகரிக்கும். அதன் மூலமாக தூக்கமின்மை என்பது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். தூங்கக்கூடிய நேரம் அப்படின்னாலே 4 மணி நேரம்தான். மறுபடியும் எந்திரிச்சு நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பலவிதமான முறைகளில் பணத்தை எவ்வாறெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பல வழிகள் உங்களுடைய கண்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு காலம்தான் இது. மிகப்பெரியதொரு அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. நிச்சயமாக உங்களுடைய கடின உழைப்பால் கடனில் இருந்து இந்த ஒரு காலகட்டத்தில் விடுபட முடியும். மிகப்பெரியதொரு அளவில் கடன் கழுத்தை நெரித்ததெல்லாம் முடிந்தது. இனி வரக்கூடிய காலம் என்பது நிம்மதியாக பெருமூச்சு விட்டு வாழக்கூடிய ஒரு காலம்தான் இது. தேவையற்ற குடும்ப பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே மிகப்பெரியதொரு அளவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களில் இருந்து உங்களால் தப்ப முடியுங்க. வேறு யாரும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தவே வேணாம். நீங்களே உங்களுக்கான பிரச்சனைகளை தேடி சென்று ஏற்றுக்கொள்வீர்கள். மிகப்பெரிய அளவில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக நீங்கள் மனைவியை எந்ததொரு தருணத்திலும் எதிர்த்து பேசிடாதீங்க. அவர்களுடைய கருத்துக்கு எந்த விதமான எதிர்மறையான கருத்துக்களையும் தெரிவிச்சிடாதீங்க. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியின் பலன் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை ஈட்டித்தரும். மிகப்பெரியதொரு அளவில் கணவர் உங்களுடைய கருத்துக்களை ஒதுக்கி வைத்திருப்பார் கடந்த காலகட்டத்தில். இனி நீங்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பார். உங்களுடைய வார்த்தைகளை சபைகளுக்கு எடுத்து செல்வார். மிகப்பெரியதொரு அளவில் கன்னி மதிக்கப்படும். மற்றவர்களால் இதுநாள் வரைக்கும் ஒதுக்கப்பட்ட கன்னி உற்றார் உறவினர்களால் மதிக்கப்படும். மிகப்பெரியதொரு அளவில் உங்களுடைய கௌரவம் உயரப்போகுது. நீங்கள் எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான அந்நிய பிரச்சனைகளும் உங்களை சேர்ந்து அடையாது. மிகப்பெரிய ஒரு உயரத்தை நோக்கி கன்னி இந்த 2025 நகர்ந்தே தீரும். வாயு புத்திரனாகிய அனுமன் அந்த மகேஸ்வரனுடைய அம்சத்தை கொண்டவர். அப்படி இருக்கும்போது மகேஸ்வரனுடைய அம்சத்தை கொண்ட அனுமனை நீங்கள் நாடும்போது எந்த விதமான ஒரு சனீஸ்வரனுடைய பார்வையும் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது. நம்பிக்கையோடு இருங்க. தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருங்க. இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை அடையும். இனியும் கன்னி வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்காது. அனுமனை நாடி நீங்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கிற முடிவை இந்த பிரபஞ்சம் எடுத்திருக்கு. அதனால தான் இப்பேற்பட்ட ஒரு செய்தி உங்களுடைய செவிகளை சேர்ந்திருக்கு.
இல்லை அப்படின்னா இந்ததொரு காணொளியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையே ஏற்பட்டிருந்திருக்காது. எல்லாமே காலத்தினுடைய கோட்பாடுகள் படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் வாழ்வில் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலம்தான் இது. நம்பிக்கையோட ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு தருணத்திலையுமே மனக்குழப்பங்களுக்கோ அல்லது மன உளைச்சல்களுக்கும் கடந்த காலகட்டத்தை பற்றியும் நினைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா கேது உங்களுடைய மனதை குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் தான் இருக்குது. அந்ததொரு தருணத்தில் இந்ததொரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். இந்ததொரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது மனதில் மிகப்பெரியதொரு தைரியம் அப்படிங்கிறது பிறக்கும். எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை அனுமனுடைய சக்தியோடு தாண்ட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள நிச்சயமாக பிறக்கும். அந்ததொரு நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறி சென்றால் வாழ்வில் இனி எந்ததொரு தருணத்திலும் கண்ணி சறுக்கி விழவே விழாது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வலிகளும் ரணங்களும் அழியக்கூடிய ஒரு காலம்தான் இது. கன்னி ராசி அப்படிங்கிறது வாழ்வில் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி. கன்னி ராசி அப்படின்னாலே இது நாள் வரைக்கும் கண்ணீர் துளி சிந்தக்கூடிய ராசியாக இது நாள் வரைக்கும் இருந்தது இல்லைங்களா? அந்த நிலை நிச்சயமாக மாறியே தீரும். நீங்கள் அடுத்தவர்களுக்காக உழைத்ததெல்லாம் போதும். இனியும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காகவும் உழைக்கக்கூடிய ஒரு காலம்தான் இது. தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க, நல்லதே நடக்கும். அடுத்ததொரு காணொளியில் விரைவில் சந்திக்கலாம். கன்னி ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.